முஃபாசா தி லைன் கிங் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இது லைன் கிங்கோட ப்ரீக்வல். சிம்போட அப்பா முஃபாசாவோட ஸ்டோரி தான் இது. முஃபாசாவோட சின்ன வயசுல நடந்த விஷயங்கள், முஃபாசாவோட தம்பியை அந்த நிலைமைக்கு போனாரு, முஃபாசா எப்படி அந்த காட்டுக்கு ராஜா ஆனாரு, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி லைன். விடுதலை 2க்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருந்ததோ அதே மாதிரி இந்த முஃபாசாக்கும் இருந்தது. அதனால தான் லைன் கிங்கை ஒரு வாட்டி ரீவாட்ச் பண்ணிட்டு இந்த படமே நான் பார்த்தேன். விஷுவலா படம் மிரட்டிட்டாங்க. ஆரம்பத்தில் தண்ணியில் ஒரு சீக்வன்ஸ் வரும். அங்கே ஸ்டார்ட் பண்ணி முஃபாசாக்கும் டாக்காக்கும் நடக்கிற ரன்னிங் ரேஸ், பின்னாடியே வர வெள்ள சிங்கத்தோட ஃபைட்னு மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லாவே போச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லவ் கண்டென்ட்லாம் வரும். அந்த போர்ஷன் லைட்டாக லேக் அடிக்கும். செகண்ட் ஹாஃப் இன்னமும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த படத்தை என் வயசில் உள்ள ஒரு ஆளுக்காக எடுக்கலை, கிட்ஸ்க்காக தான் எடுத்திருக்காங்க. அந்த கிட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் தான் இந்த படம் இருக்குது. தனிப்படமாக டேரெக்டாக இதை பார்க்கலாம். பட் லைன் கிங்கை ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தா தான் ஸ்டோரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. முஃபாசாக்கா அர்ஜுன் தாஸும் டாக்காக்கா அசோக் செல்வனும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் பக்கா, பட் அசோக் செல்வனோட வாய்ஸ் சில இடங்கள்ல அவர் வாய்ஸ் தானான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு லைன் கிங்ல அரவிந்த் சாமி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் வரும். லைன் கிங்ல பார்த்தாக்கா டிமோன் அண்ட் பூம்பா கேரக்டர்ஸை ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். அந்த 2 கேரக்டர்ஸ் வரப்பெல்லாம் லைன் கிங்ல காமெடி சரவடியாக இருக்கும். பட் அந்த டிமோன் அண்ட் பூம்பா கேரக்டர்ஸை முஃபாசாவோட மெயின் ஸ்டோரி உள்ள அவங்க கொண்டு வரல. நடுநடுவில் சில செகண்ட்ஸ் வர மாதிரி தான் காமிப்பாங்க. அந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் ரோபோ சங்கர் சிங்கம்புலி வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரி அந்த பறவை கேரக்டருக்கு மொனபோலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த முஃபாசாவோட மெயின் ஸ்டோரியில டிமோன் அண்ட் பூம்பாவா கொண்டு வரல. அதே மாதிரி மொனபோலோட வாய்ஸ் ஓவர் இதில் இல்லாததுனால காமெடி அந்த அளவுக்கு பெருசாக இதில் இல்லை. அங்கங்கே சில இடங்கள்ல மட்டும்தான் காமெடி வரும். மூவியும் கொஞ்சம் சீரியஸ் டோன்லேயே தான் ட்ராவல் ஆகும். இவங்க இது ஒரு ப்ரீக்வலா எடுக்காம சிம்போட பையனுக்கு முஃபாசான்னு பேர் வச்சு சீக்வலா இதை கொண்டு போயிருந்தா டிமோன் அண்ட் பூம்பா கேரக்டர்ஸை மெயின் ஸ்டோரி உள்ள இங்க கொண்டு வந்திருக்கலாம். மூவியும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா இருந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த முஃபாசால ஒரு இடத்துல குரங்கு கதை சொல்ல போறோன்னு சொல்லும். உடனே அந்த டிமோன் கேரக்டர் கதை சொல்ல போறீங்களா, இருங்க அப்போ ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க உள்ள சின்ன சின்ன பூச்செல்லாம் பிடிச்சிட்டு வந்து உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே கதை கேட்கும். இது நேற்று நான் தேட்டரில் பார்க்குறப்ப நல்லாவே காமெடி ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த டிமோன் அண்ட் பூம்பா கேரக்டர்ஸை மூவி ஃபுல்லாக கொண்டு வந்திருந்தா கண்டிப்பாக காமெடி வேற லெவலில் இருந்திருக்கும். இது ஒன்று தான் இந்த படத்தில் எனக்கு இடிச்சிச்சு. 2019 லைன் கிங் ரிலீஸ் ஆனப்ப நிறைய தேட்டர்ஸோட டாப் 10 லிஸ்ட்லேயே அந்த படம் வந்தது. கிட்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் இந்த படத்துக்கும் கிடைச்சா அந்த படம் மாதிரி இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். முஃபாசாவோட லைஃப்பில் நடக்கிற நட்பு, காதல், துரோகம், பழி வாங்குறது இது எல்லாம் கலந்த ஒரு கதை தான் இந்த முஃபாசா தி லைன் கிங். உங்கள் கிட்ஸ் ஃபேமிலியோட போங்க, கண்டிப்பாக இந்த படத்தை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. தமிழ் டப்பிங்கோட 3Dலே இந்த படம் வந்திருக்கு. லைன் கிங் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த லைன் கிங் அளவுக்கு இந்த படம் இல்லைனாலும் தேட்டரில் போய் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இந்த முஃபாசா தி லைன் கிங்.